தேர்தல் பிரச்சாரத்தில் அம்பானி அதானி பொருளாதாரத்தை மாற்றப் போகிறது யார்? பொதுவாக நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் டாடா, பிர்லா, கோயங்கா, அதானி, அம்பானி போன்ற பெரிய தொழில் அதிபர்களை மையப்படுத்தி பிரச்சாரம் நடத்தப்படுறது கிடையாது. இந்திய பொருளாதாரத்தின் சூத்திரதாரிகளாக அவங்க இருப்பது இதற்கு காரணம். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸை விமர்சிக்கும் போது டாடா, பிர்லா கூட்டாளி, பாட்டாளிக்கு பகையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ கூட காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகள் இதை கண்டு கொள்வது கிடையாது. ஏன்னா அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய அரசுகளும் வர்த்தகம், பொருளாதார சமநிலையை பாதுகாக்க பெரு நிறுவனங்களையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு அப்போது அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ கேரளாவை தவிர மற்ற இடங்களில் காங்கிரஸுடனேயே கூட்டு சேர்ந்துட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். இப்போ அம்பானி, அதானி விஷயத்துக்கு வருவோம். கடந்த சில ஆண்டுகளாகவே நாடாளுமன்றத்திலையும் வெளியிடங்களிலையும் அம்பானி, அதானி காட்டப்படும் சலுகைகள் குறித்து விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் நிறுவனங்கள் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி குறித்து யாரும் கேள்வி எழுப்பியது கிடையாது. தமிழக அரசே கூட வேலைவாய்ப்பு வேண்டும் என்பதற்காக அதானி நிறுவனத்துடன் கூட ஒப்பந்தம் செய்ய தயாராக இருந்தாங்க. அம்பானி, அதானி பிரச்சனையே கிளப்புவதாலும் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் அடக்கி வாசிச்சது. காரணம், அடுத்த ஆட்சிக்கு வரும்போது பெரிய நிறுவனங்களையும் சார்ந்தே பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டது. ஆனால் பிரதமர் மோடி இதை புரிஞ்சு கொள்ளாமல் அம்பானி, அதானியை தேர்தல் சர்ச்சையில் இழுத்துட்டார். 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருந்தவர் இப்படி சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையே தெரியாமல் பேசியிருப்பது வேடிக்கையாக இருக்குது. தெலுங்கானாவின் கரீம் நகரில் நடந்த பேரணியின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அம்பானி, அதானி ஆகியோரோட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் டீல்கள் குறித்து கேள்வி எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. 2024 மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அம்பானி, அதானி ஆகியோரை விமர்சனம் செய்வதை ராகுல் காந்தி ஏன் நிறுத்தினார் அப்படின்னு பிரதமர் மோடி தன்னுடைய உரையில் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி தன்னுடைய பேச்சில் கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரசின் இளவரசர் காலையில் இருந்தவுடன் அம்பானி, அதானி அப்படின்னு கோஷமிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு பிரதமர் மோடி. ரஃபேல் விவகாரம் அவருக்கு கை கொடுக்கல. இதையடுத்து கடந்த 5 ஆண்டுகளாக அவர் அம்பானி, அதானி அப்படின்னு கோஷமிட்டார். அம்பானி, அதானி, அம்பானி, அதானி அப்படின்னு திரும்ப ராகுல் காந்தி சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து அதானி, அம்பானியை பற்றி பேசுகிறதே அவர் நிறுத்திட்டார். இந்த தேர்தலில் இளவரசர் ராகுல் காந்தி அம்பானி, அதானி கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கினார் அப்படின்னு தெலுங்கானா நிலத்தில் இருந்து கேட்க விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சியிடம் எவ்வளவு கருப்பு பணம் இருக்குது? நோட்டுகள் நிரப்பப்பட்ட டெம்போ காங்கிரஸுக்கு வந்துச்சா? அம்பானி, அதானி பற்றி பேசுவதை இரவோடு இரவாக நிறுத்திவிட்டீர்கள் என்றால் என்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய டீலிங் என்ன? 5 வருடங்களாக அம்பானி, அதானியை துஷ்பிரயோகம் செய்து ஒரே இரவில் நிறுத்திவிட்டீர்கள். அப்படின்னா உங்களுக்கு அம்பானி, அதானிக்கு இடையில் ஏதோ இருக்கிறது. இதுக்கு நீங்கள் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். காங்கிரஸையும் தெலுங்கானாவின் பிஆர்எஸ் கட்சியும் இணைக்கும் ஒரே பேஸ்ட் ஊழல், சில மதங்களை ஆதரிக்கும் அரசியல் தான் அவங்களுடைய செயல் திட்டம் அப்படின்னு மோடி கடுமையாக சாடினார். காங்கிரஸும் பிஆர்எஸும் ஜீரோ கவர்னன்ஸ் மாடலை பின்பற்றுறாங்க. அதனால் இந்த கட்சிகளின் ஊழல் பிடியில் இருந்து தெலுங்கானாவை காப்பாற்றணும். எஸ்சி, எஸ்டி, தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு உரிமைகளை பறித்து முஸ்லீம் சமூகத்துக்கு வழங்கும் காங்கிரஸ் கட்சி விரும்புகிறாங்க. இந்துக்களுடைய நலனை உறுதி செய்வது அவனுடைய திட்டமோ அல்லது யோசனையோ கிடையாது. காங்கிரஸ் தன்னுடைய வாக்கு வங்கியை பாதுகாக்க விரும்புது. இந்த ஊழல் கட்சி இந்துக்களை பற்றி கவலைப்படுறது கிடையாது அப்படின்னு தெலுங்கானாவின் கரீம் நகர் பேரணியின் போது நரேந்திர மோடி பேசி தள்ளினார். ஆனால் ராகுல் காந்தி இதையே ஆயுதமாக எடுத்து பூமாராங் போல பிரதமரை நோக்கி திருப்பி விட்டார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அளித்த பதிலில், மோடிஜி வணக்கம், நீங்கள் பயந்துட்டீங்களா என்ன? பொதுவாக நீங்கள் மக்களுக்கு தெரியாமல் தான் அம்பானி, அதானி குறித்து பேசுவீங்க. ஆனால் இந்த முறை முதன்முறையாக பொது வெளியில் அம்பானி, அதானி குறித்து பேசியிருக்கீங்க. அவங்க லாரியில் பணம் தருவது உங்களுக்கு தெரிந்திருக்கு பாருங்கள். இது என்ன உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமா அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசியிருக்காரு ராகுல் காந்தி. இதன் மூலமாக அதானி, அம்பானி நண்பன் நீயா நானா என்கிற போட்டி பாஜக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதுதான் இன்றைக்கு யதார்த்தமும் கூட. ஏன்னா புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது பெரும் நிறுவனங்களை வளர்ப்பது தான் என்று பொருளாதார வல்லுநர்களுக்கு நல்லாவே தெரியும்.
நம்முடைய நாட்டில் பொருளாதார கொள்கையை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளும் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், பெருநிறுவனங்களை வளர்த்தல் போன்ற விஷயங்களில் ஒன்றுபட்டு தான் நிற்கிறாங்க. சிறு சிறு விஷயங்களில் வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா இந்தியாவில் இப்போது கட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு சந்தையை மட்டுமே கணக்கில் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு எதிராக இந்திய பொருளாதார கொள்கையை மாற்றி கட்டமைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லும் துணிவு தான் எந்த கட்சிக்கும் இல்லை.